லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலன் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கணும். வணக்கம். வணக்கம் சின்ன. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் மோடி அவர்களை சந்தித்தார். ஆனால் ராகுல் காந்தியும் சோனியா காந்தி அவங்களையும் சந்திக்கவே இல்லை. இது ஒரு விமர்சனமாக சொல்கிறாங்க. வேற என்ன காரணமாக இருக்கும்? இது வேற என்ன காரணமாக இருக்க முடியும்? எல்லாம் வழக்கம் போல் பாஜகவின் பி டீம் திரும்ப சொன்னார்ல, ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தை அப்படின்ட்டு. ஒருவேளை அந்த உண்மையான ஓனர்கள் கோச்சிக்கிடுவாங்க அப்படிங்கிறனால சந்திக்கல அப்படின்னு பலவாறாக தகவல் பேசப்படுது. அது காரணமா இருக்குமா இல்லை நேரம் இல்லாதது காரணமா அப்படின்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று மோடி சந்திச்ச உடனே அவர் சந்திக்கல. ஆமாம், மோடி செஞ்சிருக்காரு. அடுத்த உடனே சோனியாவையோ ராகுலையோ பார்க்கறது ஒரு முரணா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அதனால சந்திப்பு தவிர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்துருக்காரு. இப்போ இந்த காங்கிரஸுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தது தான் பல பிரச்சனைகளுக்கே காரணம். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, இதை செய்யாமல் இருந்திருந்தால் இந்த சிக்கல் வந்திருக்காது. இப்போ மோடியை போய் பார்த்துருக்காரு, அதன் மூலமாக சாதகமான சூழல் வருதா, எதுக்காக போய் பார்த்துருக்காங்க, பின்ன கூட போனவரெலாம் யார் அப்படின்லாம் பல சர்ச்சைகள் வருது. கூட போன ஆள்கள்லாம் யார், பெரும் தொழிலதிபர்களை ஏன் கூப்பிட்டு போயிருக்கீங்க, அது எல்லாமே ஆந்திரா தெலுங்கர்களுடைய வலைப்பின்னலாக இருக்க, இதெல்லாம் என்ன நெட்வொர்க்கு அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்பப்படுது. இதை ஒன்று சாதிச்சிருக்காரு. காங்கிரஸையும் சோனியாவையும் ராகுலையும் சந்திக்காமல் இருந்ததுக்கு முன்னாடி ஒரு அரசியல் காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை மோடியை பாஜகவை தாஜா பண்ணுவதற்காக அந்த சந்திப்பை ஒத்தி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற கோணம் இதில் இருக்கு. அது அடுத்து ஒருவேளை திரும்ப ஒரு அடுத்த வாரத்திலேயோ இன்னொரு 3-4 நாள் கழிச்சு திரும்பி பார்க்குறேன் சந்திப்பு இருந்தால் அதை நம்ம மாற்றி பார்க்கலாம். இந்த தாவேகா அமைச்சர்கள் பட்டியலில் நிறைய பேர் இளைஞர்கள், பரவலாக பெண்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ புதுசாக தமிழ்நாட்டில் இந்த அமைச்சர்கள் கலாய்வுக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க மக்களை சந்திக்கிறாங்க, மக்களுடைய குறையை கேட்குறாங்க, அதை அவங்க ரீல்ஸாக எடுத்து பதிவு போடுறாங்க. இது எல்லாம் உண்மைக்கு புறம்பா, இது மக்களுடைய வழியை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய. இந்த கள ஆய்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்கள் சந்திப்பு கள ஆய்வுகள் எனக்கு சீமான் அவர்கள் சொன்னது தான் நினைவுக்கு வருது. இந்த பைத்தியக்கார பயல்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறது அவர் ஒரு டைலக்ட் பேசுகிற மேடைகள்லையுமே அதை மாதிரி இந்த ரீல்ஸ் மூலமாக, இன்ஸ்டா உலகத்து மூலமாக உருவான இந்த ஆட்களுக்கு அவர்கள்ட்ட கொண்டு போய் ஒரு பெரிய இதை பொக்கிஷத்தை கொடுத்துவிட்டீங்க, ஆட்சியை கொடுத்துட்டீங்க. அவர்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில. ஏதாவது ஒரு சும்மா ட்ரெண்டு எல்லாமே அந்த ரீல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்களாக தான் இருக்காங்க. அவங்க இன்னும் அமைச்சர்கள் இந்த இதுக்குள்ள வரல. அந்த சிக்கலால் இந்த இது இப்போ நேற்று கிளாம்பாக்கத்தில் ஒரு பையன்கிட்ட, ஆமாம், நீ சாப்பிட்ருக்க தம்பி, நீ சாப்பிட்ருக்க நீ சாப்பிட்ருக்க இதே பேசி என்ன சாப்பிட்ருக்கன்னு அவரும் சொல்லலை, இவன் என்ன சாப்பிட்ருக்கான்னு இவனும் சொல்லலை. அதுல ஏதோ ஒரு கோட்வேர்டு இருக்கு, அது கம்பெனி சீக்ரெட்டு. ஆனால் பேருந்து வரல அப்படின்னு கேள்வி கேட்டா, பேருந்து வரும்பா, இல்லை தாமதமாகுது, ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை டிராஃபிக் ஆகுது, ஏதோ ஒன்று காரணத்தை அதை சொல்லணும். தம்பி நீ சாப்பிட்ருக்க, என்ன கையை பிடிச்சிருத்தியா, திரும்ப திரும்ப பேசுற, என்ன கையை பிடிச்சிருத்தியாங்கிற மாதிரியே அந்த காமெடி காட்சிகள் இருந்துச்சு. இதுதான் அந்த வரிசையா. அதுக்கப்புறம் அந்த அம்மா, இன்னொரு அம்மா கீர்த்தனா, அவங்க ரீல்ஸ் போட்டு இந்த ரீல்ஸ் மூலியமா அந்த அது எதுல இருந்து வருதுன்னா, இந்த கிளாம்பாக்கத்துக்கு அருகே, திண்டிவனத்துக்கு அருகே, சென்னையிலிருந்து மிக அருகே பாருங்க, இங்க பேருந்து நிலையம் இருக்கு, இது இருக்கு நல்லா 5 நிமிட தொலைவில் இப்படி ஒரு பொக்கிசமான ஒரு சொர்க்க பூமியை பார்க்க முடியாது. வெறும் 10 லட்சம், வெறும் 20 லட்சம் அப்படின்னு பேசுவாங்கல்ல, அப்படி இருக்கு இந்த ரீல்ஸு. ஆனா என்னன்னா, அவர்களுடைய மனநிலை அவர்களுக்கு என்ன அளவு இருக்குமோ அந்த அளவுல தானே இருக்கும். யாரும் சொல்லுவாங்க, ரோல்ஸ் ராய் கார் வாங்குறவன் எதுக்கு டிவி பார்க்க போறான், இல்லை அது பண்ண போறான். அவனுக்கு ஃப்ளைட்ல அந்த புத்தகங்கள்லாம் இருக்கிற விளம்பரம் இருக்கும். அதுவும் இல்லாமல் அதுக்கு விளம்பரமே தேவையில்லை. ரோல்ஸ் ராய் வாங்குறவன் முடிவு பண்றவன் விளம்பரம் பார்த்துட்டு போய் வாங்க போறதில்லை. இவன் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் அப்படின்னு வாங்குறவன் தான் இதை பார்ப்பான். அப்படிங்கிற மாதிரி இவர்கள் அப்படி அவர்களுக்கு தெரிந்த வழியில் அவர்கள் இதெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. ஒரு பக்கம் பல நேரங்களில் காமெடிகளாக இருக்குது. ஒரு அமைச்சர் ரமேஷ் போய் கோயிலில் போய்
அந்த லட்டு அதிரசம் அந்த முறுக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அடிப்படையான அதுக்கான உணவு பாதுகாப்புத்துறை ஆட்கள் இருக்காங்க. எதையாவது செய்யணுங்கிறதுக்காக பருத்தி முட்டை குடோனில் இருக்கணும், அங்கேருந்து தூக்கி இங்கே வை, இங்கேருந்து தூக்கி அங்கே வைங்கிற மாதிரி இதெல்லாம் என்ன சிக்கல்னா, இவர்களுக்கு பெரிய அரசியல் ரீதியான இது இல்லை. அவங்க திடீர்னு விஜய்ங்கிற ஒரு பிம்பம் உருவானது. அந்த விஜய் பிம்பத்தில் போய் எல்லாரும் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த முகத்துக்கும் விசில் சின்னத்துக்கும் வந்து மக்கள் தேர்வு பண்ணி ஓட்டு போட்டாங்க. அவங்க ரீல்ஸ் உலகத்திலே வாழ்ந்தவர்கள். அப்போ அதன்படியே தான் இருக்கிறாங்க. அது அந்த சிக்கல் தான். இப்போ கொஞ்ச காலம் ஆகும் இவர்கள் இதுக்கு வர்றதுக்கு. இப்போ நாம் தமிழர் பிள்ளைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் தெரியும், சித்தாந்த அரசியல் தெரியும், ஒரு துறையை எப்படி நிர்வகிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ இவர்களுக்கு அந்த சிக்கல் இருக்குது. இவர்களால் இதெல்லாம் புதுசாக இருக்குது. குரங்கு கையில் பூமாலை கிடச்சிச்சின்னா என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி இவர்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு அதை வந்து அதை புரிந்து அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிற ஒரு சிக்கல் வரும். இதை வந்து குறைச்சும் நம்ம மதிப்பிட முடியாது. ஏன்னா ஒரு துறையை நீங்கள் நாளைக்கே உங்களை தூக்கி கொண்டு போய் வச்சா செஞ்சிட முடியுமா? அந்த துறையே உள்ள கட்டமைப்பு என்னென்ன பிரிவுகள் இருக்குது, என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்றதுக்கு ஒரு காலம் பீரியட் எடுக்கும். அதுக்குள்ளே இவங்க கொஞ்சம் வாய் மூடிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஆர்வ கோளாறுலாம் அங்கே எங்கே சுற்றி அதை மாட்டி காமெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த தம்பி நீ சாப்பிட்ருக்கன்னு. ஆனால் ஒரு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு, விஜய் அவர்களை வந்து சேலத்துக்கு வராரு, நீ 12 மணி நேரம் நிற்பியா, தண்ணி குடிக்காம நிற்கணும், கடும் வெயிலாக இருக்கும் அப்படின்னு அந்த பவுன்சர்ஸ்க்குலாம் வந்து ஒரு பயிற்சி கொடுத்துருக்காரு. அவரை தான் அது. நான் இப்போ நீங்கள் இதை சொன்னதுனால நான் கேட்குறேன், இந்த அரசியல் அப்படின்றது வந்து மிகப்பெரிய நிலச்சுவாந்தார்கள், பண்ணையார்கள், மிகப்பெரிய ஆட்கள் மட்டுமே ஆளுமை செய்யக்கூடிய ஒரு அரசியலை இன்னைக்கு ஒரு எளிய பிள்ளைகளா, அரசியல் அனுபவம் தெரியாதவர்களா, சாதாரண ஒரு பிள்ளைகள் அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க ஒரு எம்எல்ஏவாக ஆயிருக்காங்க, அவங்க இன்றைக்கி அமைச்சராகவும் ஆயிருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ அவங்க கையில் இருக்கக்கூடிய இதன் மூலமாக அந்த மக்களுக்கு நம்ம கொண்டு போய் செய்வோம், இதை சேர்ப்போம் அப்படின்னு செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகள் வந்து இந்த அரசியல் புரிதலை கொண்ட உங்களை மாதிரி ஆட்களுக்கு, ஊடகங்களுக்கு, பெரும்பாலும் அரசியல் புரிந்தவர்களுக்கு வந்து ஒரு நகைச்சுவையாக இருக்குது அப்படின்றத அதை எடுத்து முடியும். அப்போ அவங்களாம் வந்து இந்த அரசியல் காலத்துக்கே வரக்கூடாதா? இல்லை, இதான் நீங்கள் குயிக்தியாக கேள்வி கேட்குறீங்க. சாதாரண மக்கள்லாம் வந்து இதுக்கு வரக்கூடாதா? ஏற்கனவே இருக்கிற காலங்காலமாக தொடர்ச்சியாக எங்கள் அப்பா இருந்தார், தாத்தா இருந்தார் அப்படின்ட்டு வர்ற மாதிரி இன்னைக்கு திமுக அப்படித்தானே இருக்குது. அது மாவட்ட செயலர் மன்னர் பரம்பரை தான் இருக்குது. ஒரு குறுநில மன்னர் போல ஒரு மாவட்டத்தையே அவங்க ஆள்றாங்கல்ல. இல்லை, அந்த செட்டப்பை தகர்த்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பலமுறை சொல்லியிருக்கோம். இந்த செட்டப், இந்த மன்னராட்சி முறையை ஒழித்ததில் விஜயோடைய பங்கு பெரும் பங்கு. அதை வரவேற்கலாம். ஏன்னா இதனால் வரைக்கும் அப்பா அவரா ரொம்ப பயங்கரமானவராச்சே அப்படின்னு பில்டப்புகளை ஏற்றிக்கிட்டு இருந்த பல சாம்ராஜ்யங்களை வந்து விஜயோட பிம்பம் தகர்த்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அதை தான் சொல்கிறோம். சாதாரண மக்கள் எல்லாருமே, ஒரு சாதாரண மக்கள், ஒரு சாதாரண பையன் வந்து தேர்தல் நின்று வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை வந்து பேட்டி கொடுத்துருக்க. நீ எந்த அளவுக்கு பேட்டி போட்டி போட்டார்ல. ஆமாம், அதான் ஒரு சாதாரண ஒருத்தர் பணம் கொடுக்காமல் தேர்தல் அரசியலில் வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை விஜய் மூலமாக இங்கே வந்து உறுதி செய்யப்பட்டிருக்குல்ல. அந்தவுடைய வரவு சரியா தவறாங்கிறது அடுத்த விவாதம். ஆனால் இது நாள் வரைக்கும் வந்து திமுக பண்ணையார்கள் ஜெயிப்பார்கள், அல்ல அதிமுக பண்ணையார்கள் ஜெயிப்பார்கள், அவர்கள் பல கோடிகளை இறக்குவார்கள், அதன் மூலமாகவே வெற்றி தீர்மானிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு மாறாக அப்படிலாம் இல்லை, யாருனாலும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு சூழல் உருவாகுது இல்லை. அதை வந்து அடிப்படையில் ஒரு மாற்றம் தான் சொல்லலாம். என்ன இந்த பசங்க வந்து இவங்க வந்து தங்களை கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி தங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய ஒரு பண்பை வளர்த்துக்கிட்டாங்க, அறிவை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா உண்மையிலே சிறப்பு தான். இப்போ நமக்கு வந்து தாவேகாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் விமர்சிக்கணும், நமக்கு என்ன நிறுத்திக்கிடனா? அப்படிலாம் இல்லை. நாம் தமிழர் செஞ்சா என்ன, தாவேகா செஞ்சா என்ன, நமக்கு தேவை ரிசல்ட். எனக்கு தேவை வந்து எங்களுடைய மண், இயற்கை வளம், யார் கொடுத்தா என்ன? ஆமா, நம்ம என்ன நேர்ந்து ஆவிடப்பட்டிருக்கோம், இவர் நாம் தமிழர் தான் செய்யணும், சீமான் அவர்கள் தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாதுல்ல. யார் செஞ்சா என்ன, நல்லது செய்கிறாங்க அப்படின்னா பாராட்டிட்டு போக வேண்டியதான். அதே சமயம் விமர்சனம் பண்ணுறாங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு தான் விட முடியும். தொடர்ந்து அது வளரவே இல்லை அப்படின்னா போட்டு அடிக்க வேண்டியது. இப்போ நம்ம வங்குலையா போட்டு அடிக்க வேண்டாம் அப்படிங்கிறனால நம்ம அதை வந்து புதிய ஆட்சி நிர்வாகம் பதவியேற்ற உடனே அவங்களுக்கு வந்து நிலை வர்றதுக்கு குறைந்தபட்சம் 6 மாதம் ஆகும். அதனால எடுத்த உடனே போட்டு அடிக்க வேணாம் அப்படிங்கிறனால நம்ம அவர்களை வந்து கடந்து போகிறோம் இல்லையே.
மற்றபடி அவர்கள் நல்லது செய்தால் தாராளமாக பாராட்டுவோம். அதில் எந்த இது இல்லை. அது நாம் தமிழர் செஞ்சாலும் சரிதான், நமக்கு தாவேக்கா செஞ்சாலும் சரிதான். நமக்கு தேவை பொதுமக்களாக பார்வையாக நமக்கு தேவையான காரியம் நடக்கணும். அது முக்கியமானது. நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் காலநிலையில் ஒரு மாற்றம் வரும். எந்த துறையாக இருந்தாலும் அரசியல், சினிமா எல்லாத்துலேயும் வரும். இல்லையா ஒரு 60 வருஷம் கழிச்சு ஒரு மாற்றம் வரும். அந்த அரசியல் மாற்றம் இப்போ வந்திருக்குண்ணா. இப்போ அதனால் களம் மாறுது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ அதில் இப்போ நிறைய அதிமுகவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் தாவேக்காவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. 90% பேர் தாவேக்காவுக்கு வராங்க அப்படின்னு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வெளியிட்டிருக்காரு. அதனால் நீங்கள் தாவேக்காவில் இருக்கிறவங்க யாரும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, உங்களுக்கான பதவிகள் எல்லாமே கிடைக்கின்றாங்க. இந்த கட்சி மாற்றம், இந்த கட்சி தாவல், இந்த அதிமுக எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு இங்கே தாவேக்கா வருது, இந்த மாதிரியான போக்குகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஜனநாயக அரசியலுக்கு ஒரு சரியான வழிவகுக்குமானா? அது இல்லை, இது இயல்பாகவே ஒரு பிரகாசமான வெளிச்சம் வரும்போது எல்லா வெட்டில் பூச்சிகளும் அதில் போய் உள்றதுங்கிறது இயல்பானது தானே. இன்னைக்கு தேதிக்கு அதிமுகவுடைய அழிவு அது உறுதி செய்யப்பட்டது. அதிமுக அது முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது. நீங்கள் முதல்லயே சொன்னீங்க, எப்பவுமே பிஜேபி தனியாக உள்ள வராது, யார் மேலே அது ஏறின்னு வரும், ஃபர்ஸ்ட் அவங்கள தான் ஒழிக்கணும். இல்லை, இந்த தேர்தலில் அதிமுகவின் அழிவை உறுதி செய்தது பாஜக தான். அதான் முதல்லயே கூட்டணி ஒரு மற்றவெல்லாம் சேர்ந்து இல்லை அப்படின்னா இப்போ யோசிச்சு பாருங்க, திமுக மேல கடுமையான அதிருப்தி, மக்களுக்கு கடுமையான அதிருப்தி. அதிமுக ஜெயிச்சு இந்த தேர்தல் விஜய் வெற்றி பெற்றதுக்கு ஒரே காரணம் விஜய் மீதான நம்பகம் இல்லை, திமுக மீதான வெறுப்பு. உண்மைதான். அந்த வெறுப்பை சரியாக காய் நகர்த்தினார்கள், அதை பயன்படுத்தினார்கள். அதோட சேர்த்து பாஜக அதிமுக கூட போய் கூட்டணி சேர்ந்துட்டு, அப்போ அதிமுகவை நம்ப முடியல. தமிழ்நாட்டில் என்னதான் நம்ம கள்ளழகருக்கு பெருங்கூட்டம் சேரும், கோயில் முருகன் கோயிலுக்குள்ள உள்ள போக முடியாது, எல்லா கூட்டம் இருக்கும். ஆனால் இங்க அந்த மதவரி அரசியலை ஓரமா தள்ளி வச்சுட்டு தான் நம்ம அது இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் அவங்களுக்கு புரியல. டேய் யாரா நீங்க, என்னடா இது பார்த்தா கோயிலுக்கு கூட்டமா போறீங்க, பட்டையம் போட்டிருக்கீங்க, வச்சிருக்கீங்க, ஓட்டு போட விட மாட்டேங்க அப்படின்னு பாஜக. ஏன்னா இந்த களம் வேற, இங்க இருக்கிற தமிழ்நாட்டோடைய களம். ஆனா இவன் இயற்கை, மண் சார்ந்து, மொழி சார்ந்து உடனே காரணம் பெரியார். இதுக்கெல்லாம் அப்படி சொன்னீங்க, வாயிலே தக்காளி சட்னி வரும் இனிமே. இது இயல்பாக தமிழர் இப்படி லேபிளை ஒட்டியே அவர்கள் நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்குனே கிளம்பி வந்துட்டாங்க, உங்கள்ல இருந்து ஆந்திரால இருந்து கிளம்பி வந்துருக்காங்க. இதே வேலையை செஞ்சுக்கிட்டாங்க. இனிமேல் அதை அனுமதிக்க முடியாது. இது இயல்பாகவே தமிழர்கள்ட்ட இருந்த இது. தமிழர்களுடைய உழைப்பையும் தியாகத்தையும் போர்க்கோணத்தையும் அறுவடை செய்தது வேணா இந்த ஸ்டிக்கர் கும்பல்னு சொல்லுங்க, திராவிட கும்பல்னு சொல்லுங்க, பெரியார் ராமசாமியார்னு சொல்லுங்க, அதை செய்யலாம். இந்த மொழிபோர் போராட்டத்தில் எல்லாத்துக்குள்ளேயுமே இதுக்குள்ள புகுந்து அதை பயன்படுத்தி அதிகாரத்தில் வந்த உடனே நல்ல நியாயமான நல்ல மனுஷனுங்களா இருந்திருந்தாங்க. இவ்வளோ பேர் துப்பாக்கி கொண்டு பலியானாங்கல்ல, அதைத்தானே நீங்கள் எங்களுடைய பாடத்திட்டத்தில் வச்சிருக்கணும், வரலாற்றில் போதிச்சிருக்கணும். அது என்னன்னா, இவன் ஏற்கனவே சென்சிட்டிவாக இருக்கான், அவன் மொழி சார்ந்த உணர்வு, இனம் அப்படின்னா கொந்தளிக்கிறான். அப்போ இந்த பயிரில் மழுங்கடிக்கணுங்கிறதுக்கான வேலையை தான் அதன் பிறகு திராவிட கூட்டம் அதிகாரத்துக்கு வந்த பிறகு செய்தது. அதனுடைய விளைவு தான் இங்கே தங்கிலீஷ் பேசுகிற தலைமுறையை உருவாயிடுச்சு. எவ்வளோ ஆபத்தில் போயிட்டு இருக்கு பாருங்க. அது இனிமேல் இந்த திராவிடர்கள் அதை சொல்லுவாங்க, தங்கிலீஷ் தான் சுத்தமான தமிழ் மொழி, இதனுடைய வரலாறு தெரியுமா அப்படின்னு இவர்கள் நமக்கு வகுப்பு எடுப்பார்கள். இந்த கேவலமான கூத்துக்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் பிற்கால தலைமுறையுடைய விதி. அந்த திராவிடர்கள் நீங்கள் சொன்னதுனால எனக்கு இன்னொரு கூடுதலாக ஒரு சந்தேகம் வந்தது. இந்த கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் காட்டி கொடுத்தது எட்டப்பன் தான் அப்படின்னு ஒரு செய்தி பாடப்புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு எட்டப்பன் தரப்புலேருந்து அவங்க தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுட்ருக்காங்க. முன்னாடி திமுக ஆட்சியிலையும் வச்சாங்க, இப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கிட்ட சொல்லி அந்த பகுதியை நீங்கள் நீக்கணும், ஏன்னா அது ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த வரலாறு குறித்து உங்களுடைய புரிதல் என்ன? இல்லை, இந்த வரலாறு என்னன்னா, முதல்ல கட்டப்பன் கதையே கட்டமைக்கப்பட்ட கதை. ஆமா, கண்டிப்பா எனக்கு தெரியாது, நான் படித்தேன் அதை, எனக்கு தெரியாது. மஞ்சள் எம்குல பெண்களுக்கு மஞ்சள், இதெல்லாம் தமிழருடைய வரலாறு நான்லாம் படித்து பேசினேன் ஸ்கூலில். நீங்கள் கட்டபொம்மன் தமிழர்கள் படிச்சீங்க. இப்படி தான் திராவிட கூட்டம் நம்மகிட்ட வரலாறு திணித்து புகுத்தி இருக்கு. இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். கட்டபொம்மன் யார்? அவருக்கு வீரபாண்டிங்கிற பேர் வந்தது எப்படி? கட்டபொம்மலு தெலுங்கு மன்னருக்கு எப்படிப்பா வீரபாண்டி வந்தது? இதுக்கு பின்னாடி இதெல்லாம் மாற்றக்கூடிய அவசியம் இருக்கானா உங்களுக்கு? அதுதான் உங்களுக்குள்ள ஊடுருவி அதை சிதைக்கிறது. அன்னைக்கு தமிழ் தேசியவாதிகள்லாம் யார் இதெல்லாம் கவனிக்கலாம். இதை மாப்போசி தான் நம்ம தமிழர்களுடைய முக்கியமான அடையாளங்கள்ல ஒருத்தராக இருக்கிறவர். அவர் தான் இதுல இந்த வசனங்கள்லாம் எழுதி கொடுத்தாருன்னு கூட தகவல்கள்லாம் உண்டு. அந்த பிம்பத்தை உருவாக்குறதுக்காக சிவாஜிங்கிற நம்ம ஒரு தன்னிகரற்ற அவரை பயன்படுத்துறாங்க. அந்த ஏற்ற இறக்க வசனம். அப்ப சிவாஜி சொன்னா கரெக்டா இருக்கும். இப்போ நமக்கு சிவாஜி தானே கட்டபொம்மன்னா சிவாஜி தானே நினைக்க வர்றாரு. அப்போ அது உண்மை அப்படின்னு நம்புறாங்க. நம்ம சினிமாவை நம்பிதான் ஆட்சியை கொடுக்குறாங்க. அப்போ இந்த வசனங்கள்லாம் உண்மை, இப்படி ஒரு வசனங்கள் இருந்தது. சொல்ல போனால் அந்த ஆங்கிலேயரை அந்த அதிகாரி பின்னாடியே ஐயா மன்னிச்சிக்காங்கன்னு சொல்லி
சுத்தினதாக வரலாற்று ஆவணங்கள்லாம் இன்னைக்கு வந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக கட்டபொம்மன் குறித்து தமிழ்வாணன் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. பின்னாடி கட்டபொம்மன் கொள்ளைக்காரன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு. அதை வந்து என்ன பண்றாங்கன்னா ஆதாரத்தோட அவரு ஒரு ஆதாரத்தோட அவர் வந்து புத்தகம் எழுதுறாரு. அதுக்கப்புறம் தெலுங்கர்களுடைய லாபியை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு இல்லாத ஒன்றை இருப்பதாக வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. சரியா? அதுக்கப்புறம் அவரு வந்து ஆதாரப்பூர்வமா ஒரு புத்தகத்தை எழுதுறாருல்ல, அந்த புத்தகம் வந்து இதுல இருக்கு. இப்போ ஆதாரப்பூர்வமாக ஒரு இதை எழுதுறாங்க. ஒரு விமர்சன புத்தகம் தானே அது. ராமசாமியரை பத்தி கி வீரமணி பாராட்டி எழுதுறாரு. அவரு வந்து சாக்ரட்டிஸ் தெற்காசியாவின் அது இதுன்ட்டு ஒரு 108 பக்கத்துக்கு ஒன்று எழுதுறாங்க, பாடப்புத்தகத்தில் வைக்கிறாங்க. அதை எதிர்த்து தமிழ் தேசியவாதிகளோ இல்லை வேற யாரோ வந்து மாற்று கருத்து உள்ளவர்கள் விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ விமர்சன புத்தகமும் இருக்கும், இந்த புத்தகமும் இருக்கும். படிக்கிறவன் வந்து முடிவு பண்ணிக்கா எது இதுன்ட்டு வரலாறு அப்படிதான் வந்து கடந்து வர்றோம் நம்ம. ஆனால் இந்த புத்தகத்தை அவர் தமிழ்வாணன் எழுதினத புத்தகத்தை இந்த இவர்களுடைய லாபி என்ன பண்ணுதுன்னா, அந்த புத்தகத்தை திரும்ப பெற சொல்லி அவருடைய பசங்களுக்கு வந்து இது பண்ணி அது வந்து விமர்சனமா வைத்த புத்தகம். அந்த புத்தகம் புழக்கத்தில் அதிகமா இருக்கு. கட்டபொம்மனை வந்து அவரை பார்த்தினா இன்னொரு இதை சொல்றது இல்ல, அவர் வந்து எம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் டுபாக்கு இருக்காத, இது வேற அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு புத்தகத்தை எழுதுறாருல்ல. அதை வந்து திரும்ப பெற வைக்கிறாங்கல்ல, அப்படின்னா என்னன்னா அவங்க அதை ஏத்துக்கலன்னு தானே அர்த்தம். அது வந்து உண்மை தானே அர்த்தம். அப்ப ஆமா, அது பொய்யா இருந்தா விட்டுருப்பாங்க. ஆமா, இப்ப அது பொய்யா இருந்தா விட்டுருப்பாங்க. இப்ப அந்த புத்தகம் இருக்கக்கூடாது, அதாவது தரவுகளாக வந்து அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருந்து அதை திரும்ப பெற வைக்கிறாங்க. இப்ப பின்னாடி வந்தா முந்தைய தலைமுறை ஒண்ணு செய்யும்ல, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அது வந்து வெறும் வணிகம் தானே. சரி, எதுக்கு போட்டு இந்த சர்ச்சையை போட்டு தொடர்வாங்கன்னா அவர்கள் அதை வந்து இது பண்றாங்க அப்படின்னு. இந்த இடத்த இதை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இந்த கட்டபொம்மன் கதையும் காட்டி கொடுத்த எட்டப்பன் கதையும் வந்து நம்ம பாடப்புத்தகத்துல படிச்சுட்டு வர்றோம். இந்த கதை ரெண்டுமே வந்து தெலுங்கர்கள். இந்த இந்த விவாதத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு சிறு எதிரான விஷயத்தை கூட அவர்கள் ஆதாரப்பூர்வமாக இருக்க விடாம பார்த்துக்கிட்டதுல எவ்வளவு தெளிவா இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ கட்டப்பன் கதை உண்மையா, எட்டப்பன் கதை உண்மையா, காட்டி கொடுத்தது உண்மையா, கட்டபொம்மன் வந்து இது பேசினது உண்மையா, அந்த விவாதத்துக்குள்ளே நம்ம போல. இந்த தரவுகளை இந்த தகவலை பாட புத்தகத்திலிருந்து எடு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. பள்ளி பாட புத்தகம் தான் அடுத்த தலைமுறை மாணவர்களிடம் எண்ணத்தில் விதைக்கிற யுக்தி. திராவிட கூட்டம் நம்ம கிட்ட எப்படி வந்து வேலையை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த சம்பவத்தை உதாரணம் எடுத்துக்காங்க. இது இப்போ எட்டப்பன்னு ஒரு கேரக்டர் இருந்தது, அது கற்பனை கதாபாத்திரமா யாரும் பார்க்க போகிறது கிடையாது. உண்மையா இருக்கு, டுபாக்குரா இருக்கு, பொய்யா இருக்கு. ஆனால் அப்படி ஒரு தகவல் இருக்கக்கூடாதுன்னு அவங்க தெளிவாக இருக்காங்கல்ல, அதுதான் முக்கியமானது. திராவிடம் எப்படி இப்போ பாருங்க, இல்லாத சாக்ரட்டிஸு, தெற்காசியாவின் சாக்ரட்டிஸு அந்த விருது கொடுத்தாங்க, யுனெஸ்கோ விருது கொடுத்தாங்கன்ட்டு ஒரு டுபாக்கூர் கதைகளை எழுதி பாடப்புத்தகத்தில் வைக்காங்கல்ல. அது எழுதுறவனுக்கும் தெரியுது டுபாக்கூர்ன்ட்டு, ஆனால் அது பாடப்புத்தகத்தில் வைக்காங்கல்ல. திராவிட மொழி அப்படின்னு ஒன்று மொழி இல்லை, திராவிட இனம் இல்லை அப்படிங்கிறது தெரியும், ஆனால் அது பாடப்புத்தகத்தில் வைக்காங்க. ஏன் வைக்காங்க? அது மூலமாக நம்ம மாணவர்களுடைய எண்ணத்தில் சிதைக்கிறது, உள்ளுக்குள்ளே புகுறது. திராவிட இனம் நாளைக்கு நீங்கள் பிள்ளைகிட்ட போய் சொன்னீங்கன்னா, இல்லையே நாங்கள் படித்தோமே திராவிட இனம் இருக்குது, நம்ம எல்லா 4 மொழி இதெல்லாம் சேர்ந்து தான் திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொன்னாங்களே, படித்தோமே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இதுதான் அவர்களுடைய சிந்தனை வந்து நம்மளுடைய எண்ணத்தில் விதைக்கிறது, உள்ளுக்குள்ளே போகிறது. இந்த யுக்தி தான். அதனால தான் அவர்கள் பாட புத்தகத்தில் இது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக எடுக்கிறாங்க. வெளியே டாக்குமெண்ட்டாக யாரும் 4 பேர் விமர்சிப்பாங்க, உங்கள் மாதிரி வேலை வெட்டி இல்லாதவங்க 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க, அது வேற. ஆனால் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்காங்க. இந்த யுக்தியை தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப மிக முக்கியமானது. ஏன் நான் இதுக்கு கட்டபொம்மன் இந்த சம்பவத்தில் வந்து சரியா முடிவு எடுக்கணும். பள்ளி கல்வித்துறை சரியா 2 பேரையும் கூப்பிட்டு வேதம் பண்ணு. கட்டபொம்மன் வாரிசுகள் வரட்டும், எட்டப்பன் வாரிசுகள் வரட்டும், 2 பேரும் ஸ்டார்ட் மியூசிக் சண்டே ஆரம்பமாகட்டும், நீங்க பேசுங்க, வாதத்தை முடிங்க. இது நீதிமன்றத்து மூலமா வழக்கு நடக்கட்டும். அதன் பிறகு பள்ளி கல்வித்துறை முடிவு எடுக்கணும். ராஜ்மோகன் அவர்கள் முடிவு எடுக்கக்கூடாது. பள்ளி கல்வி நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கட்டும். நீதிமன்றம் பார்த்து 2 தரப்பு ஆதாரம், கட்டபொம்மன் எங்கெல்லாம் ஓடினாரு, கட்டபொம்மன் வந்து எப்படியெல்லாம் சுத்தினாரு, நீங்களே சொல்லுங்க, பேசுங்க. நீதிமன்றத்தில் வரட்டும், டாக்குமெண்ட் வரட்டும். ஏகலைவன் வச்சிருக்காரு, டாக்குமெண்ட் எல்லாம் வச்சிருக்காரு. நீதிமன்றங்கள்ல போய் துறை 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 பார்த்து துறை அப்படின்னு கெஞ்சின கதைகள் எல்லாம் வெளியே வரட்டும். எட்டப்பன் எந்த இடத்துல காட்டி கொடுத்தாரு வரட்டும். 2 பேரும் வாதம் பண்ணுங்க நீதிமன்றத்து மூலமா. அதுக்கப்புறம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம். நீதிமன்றத்தின் உத்தரவு இல்லாமல் இந்த வரலாறுகள் எடுக்கக்கூடாது. எங்க கிட்ட டுபாக்கூர் கதைகளையும் நீங்க திணிக்க கூடாது. நீங்க வந்து நாங்க எதுக்கு கட்டபொம்மன் வரல, நாங்க படிக்க வேண்டியது ராஜராஜ சோழன் கதையும் ராஜேந்திர சோழனும் எங்க தமிழ் மன்னர்களுடைய வரலாறு.
அதை தான் வந்து தமிழ் பிள்ளைகள் படிக்கணும். நாங்கள் இதுக்கு கட்டபொம்மன் வரலாறு நாங்கள் படிக்கணும், ஆந்திராவில் வச்சுக்காங்க. முதல்ல அந்த பாடத்தை நீங்கள் எடுக்க வேண்டிய தேவை. அப்படி பார்த்தோம்னா அப்படி எடுக்கணும். எங்களுக்கு எதுக்கு வீரபாண்டிய அதை கூட நான் சொல்லக்கூடாது. வீரபாண்டியங்கிறது சொல்லக்கூடாது. கட்டபொம்மனுடைய வரலாறு நாங்கள் எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற கேள்வி இங்கே தமிழர்கள்ட்ட எழ வேண்டும். இந்த கருத்தியல் யுத்தம் மிக முக்கியமானது. இதை புரிந்து கொள்ளுங்கள். அவங்க எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பாருங்க. ஆட்சி வந்த 10 நாளில் போய் இந்த கோரிக்கையை வைக்காங்க பாருங்க. இதை புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து கட்டபொம்மனுடைய வகைராக்கள் அவர்கள் போவார்கள், அவர்களுடைய காரிக்கை. நம்மெல்லாம் வந்து என்ன அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க, நம்ம எதுக்கு போய் அவங்கள பார்த்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு. ராஜ்மோகன் நண்பர் தான். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. காரியம் அதில் வந்து அவர்களுடைய காரியம் நிறைவேறது அது முக்கியமானது. அதை பற்றி தான் அவங்க இயங்குவாங்க. இந்த விஷயங்களை தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அது அவசியம். அப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. விட மாட்டேங்க. ஏன் வந்து இல்லை நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். அதற்கு அவர் தரப்பு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. எதுக்காக வந்து சீமானவர்களை பார்த்தோம் அப்படின்றத அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. அவர் சொன்ன இந்த கருத்தை நீங்கள் எப்படின்னா பாருங்க. இல்லை, அது கருத்து என்னன்னா அதான் நம்ம சொன்னோம்ல, இந்த குழந்தைக்கு தாய்மாமன் சீருன்னு திடீர்னு சாய்தான் உடைதான் அந்த பாசம் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி தான் பலரும் வந்து விமர்சனமாக வைக்கிறாங்க. அதே தான் தாய்மாமன் சீருன்னா நீங்கள் பிள்ளை பிறந்தப்பே கொண்டு வந்து கொடுத்துருக்குங்களா சாரே, அனிதா சாரே அப்படின்னு கேட்குறாங்க. திடீர்னு இப்போ என்ன அது கொடுத்துருந்தா இப்போ கேட்க மாட்டாங்க அப்படின்னா கேள்வி வந்திருக்காது. அப்போ இயல்பாகவே அது தொடருது அப்படின்ட்டு. அப்போ தாய்மாமன் அவங்களுக்கு சகோதரி கைல்வி அவர்களுக்கு அவர்களுடைய சகோதரர் இருக்காங்க. தாய்மாமன் அப்படிங்கிறது ஒரு உரிமை சார்ந்தது. அதை வந்து இஷ்டத்துக்கு யாருனாலும் செய்யலாம்ல. இப்போ நீங்கள் சொல்கிற லாஜிக் படி காளிமுத்து அவர்கள் அதிமுகவில் இருந்த காலம், பழக்கம், குடும்ப பழக்கம் அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த இடத்துல இப்போ செய்கிறது என்ன, இதுக்கு அவசியம் என்ன அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க. இது வந்து என்ன, ஒரே ஒரு புகைப்படம் தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் வந்து போய் பார்த்தது, சீமான் பார்த்தது ஒரு புகைப்படம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அது பல பின்விளைகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்கு 26 தேர்தல் வந்து ஒரு சாட்சி. அதை வந்து அதில் உண்மை இருக்கலாம், போய் அந்த விமர்சன குற்றங்களில் உண்மை இருக்கோ பொய் அதெல்லாம் அடுத்தது. ஆனால் இதெல்லாம் தெரியாத மக்கள் இருப்பாங்கல்ல பாருங்க, திமுக போய் பார்த்தாங்க, ஸ்டாலின் போய் பார்த்தாங்க, அதுக்கு இந்த புகைப்படம் சான்றா மாறிச்சு. நீங்களே போய் வண்டியில் ஏறிட்டீங்க, ஏறதோட விளைவு அந்த புகைப்படம் வந்தது. அது அவசியமே இல்லாத சந்திப்பு. நியாயப்படி நீங்கள் சந்திக்கணும்னா யார், மூக்காமுத்துவோடைய மவன்கிட்ட போய் துஷி கேட்டுக்கணும். அங்கே போய் அப்போவுமே நம்ம சொன்னோம் அவசியம் இல்லை. சரி, இருந்தாலும் ஒரு மாண்பு, சீமானின் மாண்பு அதிகாரத்தில் இருக்காரு, அதனால போய் பார்த்தீங்க அப்படின்னா அது புகைப்படம் எடுத்தீங்க, வந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விஜய் அடிச்சிங்க. அது கரெக்டாக விஜயோடைய ரூட் மாஃபியா வந்து கரெக்டாக அதை வந்து எடுத்து போட்டு பரப்புனாங்க. அது பின்விளைவுகளை உண்டு பண்ணிட்டுல. இப்போ அதே திமுகவுடைய ஆள் வந்து தாய்மாமன் சீர் கொண்டு வர்றாரு. திமுகவில் இருக்கிறதுனால வந்து தாய்மாமன் இல்லை, யாரும் உறவு இல்லைன்னுலாம் நம்ம அதை சொல்ல. இப்போ திடீர்னு புது பாசம் வருது அப்படிங்கிற இது இருக்குது. இந்த மாதிரி திமுக செந்தில் பாலாஜி கூட பழக்கம். கரூர் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்கு தான் அப்போ வந்து விஜய் அடித்தாங்களா இப்படின்லாம் பல வரப்பங்க பேசப்பட்டதில்ல. அப்போ இப்போ அதெல்லாம் வந்து கணக்கு போட்டு பார்ப்பாங்கல்ல, மக்கள் எல்லாம் முட்டாளா, எல்லாத்தையும் தான் கணக்கு போட்டு பார்ப்பாங்கல்ல. அப்படி வந்து அதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்க வேண்டாம். இது வந்து சீமானுக்கு சிக்கலை உண்டு பண்ணுறதுக்காக திமுக அனிதாக பண்ண வேலையாக கூட இருக்கலாம். அது ரொம்ப உஷாராக இருக்கணும். அப்போ அது கவனமாக இருக்கணும். அதே சமயம் வீட்டுக்கு ஒருத்தர் வாராருன்னு சொன்னால் எப்போ வராதான்னு சொல்ல முடியாது. அது ஒரு நெருக்கடி சீமானுக்கு. அதில் அவர் அந்த துண்டை போடுறாப்புல, அப்போ அதை வந்து எடுத்து திரும்ப பதிலுக்கு அங்கே போட்டாப்புல. ஏன்னா அந்த சீமான் அவர்கள் வந்து துண்டு அந்த இதெல்லாம் பொன்னாடையெல்லாம் போடுற பழக்கம் இல்லை. விஜய் வந்து போட்டு போயிட்டாப்புல. அப்போ வீட்டுக்கு வந்து போடுறவங்கள வந்து நம்ம அதை வந்து தட்டி விடுறது சரியாக இருக்காது. அந்த மாதிரி சில தர்மச்சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். அது மாதிரி இது மாதிரி சீமானுக்கு ஏற்பட்ட தர்மச்சங்கடம் தான் இந்த அனிதாவுடைய இந்த சேட்டை. மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி.